ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம் இந்தியாவில் பல வியக்கத்தக்க இடங்கள் நம் பார்வைக்கும் நமக்கு தெரியாத வண்ணமும் உள்ளது. உலக அதிசயங்களை கண்டு வியக்கும் நாம் நம் இந்தியாவிலும் இது போன்ற அழகிய மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் நமக்கு தெரியாமல் இருக்கும் சில இடங்களை பற்றி பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க போகும் இடம் மிடவாலி. மிடவாலி என்ற இந்த இடம் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள மிடாவாலி கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவில் ஆகும். இந்த கோவில் அதன் அழகிய கட்டிடக்கலை, சுவர்கள் மற்றும் தூண்களை அலங்கரிக்கும் சிக்கலான சிற்பங்கள், வளமான வரலாறு, ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பழமை பெற்றது. இதனுடன் இந்த கோவிலின் உள்ளே நுழையும் பொழுதே அதன் அமைப்பு ரோமின் கொலோசியத்தை பிரதிபலிப்பதை நாம் உணரலாம். மிடவாலி ஒரு அழகிய மலை உச்சியில் நிற்கிறது. அந்த கிராமத்தையும் மற்றும் பள்ளத்தாக்கின் சிறந்த காட்சிகளையும் நமக்கு விருந்தூட்டுகிறது. இது 64 யோகினிகள் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மையத்தில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திறந்த முற்றம் உள்ளது. இது புராண கதையை கொண்டுள்ளது. 65 அறைகளை கொண்ட ஒரு வட்ட கோவில் ஆகும். தனித்துவமான கட்டிடக்கலைதான் இந்த கோவிலுக்கு சிறப்பு. கோவிலை அடைய நாம் 100 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். மேலே ஏறிய பிறகு 125 அடியில் ஒரு பெரிய வட்ட வடிவ அமைப்பை காணலாம். மலை அடிவாரத்தில் மிக பெரிய காளை உருவம் அமைந்துள்ளது. மிடவாலியில் உள்ள இந்த கொலோசிய அமைப்பு மழைநீர் சேகரிப்பு தேவைக்கு முன்பே மழைநீர் சேகரிப்பு முறையை பெற்றது. பல குழாய்கள் அதை சுற்றி ஓடுகின்றன. இது ஒரு பொறியியல் அதிசயம். மத்திய சந்நிதியில் துளையிடப்பட்ட ஒரு பகுதி உள்ளது. சன்னதி கூரையின்றி இருப்பதால் இது அதிகப்படியான மழை நீரை வெளியேற்ற உதவுகிறது. கோயிலின் கட்டிடக்கலை சூரியனின் உதவியுடன் அண்ட ஆற்றல்களை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுகிறது என்று சில செய்திகள் கூறுகின்றன. 11ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது இந்த கட்டிடக்கலை. எனினும் எந்த சேதமும் இல்லாமல் பல பூகம்பங்களை தாங்கியுள்ளது என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த கோவிலை நாம் கண்டு ரசிப்பது எப்பொழுது?